26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தமிழக முதல்வரின் சிறப்பு அரசியல் செயலாளர் என்கின்ற பதவிக்கு தாவேகாவின் செய்தி தொடர்பாளரும் முதல்வர் விஜய் அவர்களின் ஆஸ்தான ஜோதிடருமான ரிக்கி பண்டிட் வெற்றிவேல் நியமனம் செய்யப்படுவதாக தமிழக அரசின் முதன்மை செயலாளர் அறிவித்துள்ளார். இந்த நியமனம் பலருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்திருக்கிறது. அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளவர்களுக்கே இதுவரை துறைகள் ஒதுக்கீடு நடக்கவில்லை, துறைக்கான அதிகாரிகள் நியமனமும் இன்னும் நடக்கவில்லை. ஆனால் இவ்வளவு முன்னுரிமை கொடுத்து எதற்காக இந்த நியமனம் நடந்தது என்கின்ற கேள்வி எல்லோரிடமும் எழுந்துள்ளது. அதே நேரம் விஜய் முதல்வராக வருவார், அவருக்கான ஜாதக அமைப்பு பலமாக உள்ளது என கடந்த சில மாதங்களாகவே தொடர்ந்து சொல்லி வந்தவர் ராதன் பண்டிட். அதோடு விஜய் அவர்களுக்கு ஆன்மீக ரீதியான அனைத்து ஆலோசனைகளை கடந்த சில ஆண்டுகளாக சொல்லி வந்தவர் ராதன் பண்டிட். அவரின் ஆலோசனைப்படியும் விஜய் ஒவ்வொரு மூவையும் செய்து வந்தார். அது இப்போது ஒர்க் அவுட் ஆகிவிட்டதால் அவருக்கு பிரதிபலனாக அரசு பதவி வழங்கியிருக்கிறார் என்கிறார்கள் தாவேகாவினர். சரி, அரசு பதவி வழங்கும் அளவுக்கு ராதன் பண்டிட் முக்கியத்துவம் பெற்றது எப்படி, எங்கிருந்து இவரது பயணம் ஆரம்பித்தது என்கின்ற விசாரணையில் நாம் இறங்கினோம். பல சுவாரஸ்யமான பக்கங்களை கொண்டதாக உள்ளது வெற்றிவேல் எனும் ராதன் பண்டிட் கதை. ரிக்கி ராதன் பண்டிட் என்று வட இந்திய பாணியில் இவருடைய பெயர் இருந்தாலும் இவரது உண்மையான பெயர் வெற்றிவேல் என்பதே. திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளிதான் இவருடைய சொந்த ஊர். 30 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த பகுதியில் சிறிய ஜோதிடராக இவருடைய பயணம் ஆரம்பித்துள்ளது. ஜாதகம் பார்த்து அவர்களுக்கான பலனை நோட்டில் எழுதி கொடுத்து இது நடக்கவில்லை என்றால் வந்து கேளுங்கள் என சவால் விடுவாராம். ஆரம்பத்தில் இவருடைய ஜோதிடம் பெரிய அளவில் எல்லாம் பேசு பொருளாகவில்லை. 96இல் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக படு தோல்வியடைந்த போது அதிமுகவினர் பலரும் கடும் மன உளைச்சலில் இருந்தனர். அப்படி அதிமுகவில் இருந்த அந்த பகுதியை சேர்ந்த ஒரு விஐபிக்கு ஜோதிடம் பார்க்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. அப்போது அவருக்கு சொன்ன பலன்களும் அதிமுகவுக்கு பிரகாசமான எதிர்காலம் உள்ளது என்று அவர் சொன்னதை அந்த விஐபி அப்போது அதிமுகவில் இருந்த ஈரோடு முத்துசாமியிடம் சொல்லியுள்ளார். அதன் பிறகு முத்துசாமி மேலும் சில அதிமுக பிரமுகர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். அந்த தொடர்பை கெட்டியாக பிடித்துக் கொண்ட வெற்றிவேலுக்கு ஒரு கட்டத்தில் போயஸ் கார்டனுக்குள் கால் வைக்கும் வாய்ப்பு வந்தது. ஜோதிடத்தின் மீது அதீத நம்பிக்கை கொண்ட ஜெயலலிதா, சசிகலா இருவரின் ஜாதகத்தையும் பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது. அந்த தொடர்பை கெட்டியாக பிடித்துக் கொண்டார். 2001இல் ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வரவே போயஸ் கார்டனின் ஆஸ்தான ஜோதிடராக கார்டனில் வலம் வந்தார். இவர் மீதான அபார நம்பிக்கையால் இவரை நம்பி பல முதலீடுகளையும் அதிமுக தரப்பு செய்தது. அதனால் பல்வேறு அமைச்சர்கள், அதிகாரிகள் தொடர்பும் இவருக்கு கிடைத்தது. இந்நிலையில் சசிகலா தரப்பு இவரிடம் சில விவரங்களை ஜோதிட ரீதியாக கேட்டுள்ளனர். அதிமுகவின் அடுத்த தலைமை குறித்து இவர் சொன்ன சில தகவல்கள் சசிகலாவுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியது. அதோடு வேறு சில புகார்களும் கார்டன் கதவை தட்டியது. சசிகலாவும் இவர் மீது கடும் டென்ஷனாக இவருக்கான கதவு கார்டனில் மூடப்பட்டது. அந்த வருத்தத்தில் தமிழ்நாடே வேண்டாம் என டெல்லிக்கு பயணப்பட்டார். அப்போதுதான் இவர் தனது பெயரை ராதன் பண்டிட் என மாற்றம் செய்தார். இவர் குடும்பத்தாருக்கும் பெயர் மாற்றங்கள் நடந்தது. புதிய பெயரில் பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்களை எடுத்தார். ஏற்கனவே அதிமுகவில் இருந்த தொடர்பை வைத்து டெல்லி பாஜக பிரமுகர்களுக்கு ஜோதிடம் பார்க்க ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் அன்றைய பாஜகவின் முக்கிய தலைவர்களாக இருந்த அத்வானி, முரளி மனோகர், ஜோஷி போன்றவர்களுக்கு ஜோதிடராக உருவானார். சரத்பவார் குடும்பத்திற்கும் இவரை ஆஸ்தான ஜோதிடராக இருந்தார். ஆனால் அங்கு உருவான சில சங்கடமான சூழ்நிலைகளால் அங்கும் அவரால் பணிகளை தொடர முடியவில்லை. அங்கிருந்து சிங்கப்பூர் பயணப்பட்டார். அங்கு ஜோதிட நிறுவனத்தையும் தொடங்கினார். அப்போது தனது பெயருடன் ரிக்கியை இணைத்துக் கொண்டார். சிங்கப்பூர் தொழிலதிபர்கள் பலரது தொடர்பும் கிடைத்தது. பொருளாதார ரீதியாகவும் பலம் பெற்றார். அங்கிருந்து தமிழகத்தில் இருந்த பல விஐபிகளுக்கு ஆன்லைன் வழியாக ஜோதிடம் பார்க்க ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் மனைவி துர்காவை சந்திக்கவும் முயன்றார். அது முடியாமல் போகவே தமிழகத்தில் தனக்கான இடத்தை பிடிக்கும் வேகத்தில் இறங்கினார். அப்போதுதான் விஜய் அரசியலுக்கு வரும் யோசனையில் இருப்பதாக தெரியவே அவரை சந்தித்தார். 2020ஆம் ஆண்டு காலகட்டத்தில் விஜய்க்கும் இவருக்கும் ஏற்பட்ட தொடர்பு இப்போது அரசியல் பதவி வரை கொண்டு வந்துள்ளது என்கிறார்கள் ரிக்கி ராதன் பண்டிட்டுக்கு நெருக்கமானவர்கள். இப்போது முதல்வரின் அரசியல் ஆலோசகர் என்கின்ற பதவி இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அரசு வாகனம், தலைமை செயலகத்தில் அறை உள்ளிட்ட வசதிகளும் இவருக்கு செய்து தர உள்ளனர். அதோடு முதல்வருடன் முக்கியமான விவகாரங்களில் ஆலோசனை நடத்தும் குழுவிலும் இவரும் இருப்பார். 30 ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு தனது கனவை நிறைவேற்றியிருக்கிறார் ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.